டேய் இங்க பாரு, உன் மாமனார் வந்திருக்காரு, வந்து பேசு. வணக்கம் மாப்பிள்ள. வாங்க. ஏன்பா 45 நாளைக்கு உனக்கு டைம் சரியில்லை, ஜாக்கிரதையா இருக்கணும். 45 நாள். அப்பா உங்களுக்கு எப்படி? நஞ்சுண்ட ஜோசியர் சொல்லிட்டாரோ, ஜாக்கிரதையா இரு. நான் வீட்டுக்கு போகணும். சரி போங்க போங்க, ஜாக்கிரதை. உங்க வீட்டுக்கு போங்க. எந்த பக்கம் போறீங்க? எந்த பக்கம் போகணும்? இல்ல இல்ல அதான் கரெக்ட், அப்படியே போங்க. போங்க. அப்பாடா கடவுளே. அப்பா, நானும் இவன மாதிரி ஒரே ஒரு தடவை பேசினதுக்கு எனக்கு பிபி சுகரு எல்லாம் வந்துருச்சு. இவன் என்னடானா இத்தனை வருஷம் இப்படியே பேசிட்டு இருக்கான், இன்னும் உசுரோடு இருக்கான். ஐயோ அப்பா. அம்மா, நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேனா? இவ்வளவு சின்ன விஷயத்தை இவ்வளவு லென்த் பண்ணி சொல்றானேப்பா. என் சம்மந்தி லென்த் ஆயிட்டான். என் பொண்ணு இந்த வீட்டுல எப்படிதான் வாழ போறாளோ? அப்பா நல்ல புள்ள. பகல் எல்லாம் தூங்குற, ராத்திரி ஆனா தூங்காம திருவிழால தீ மிதிக்கிற மாதிரி என்ன போட்டு மிதிச்சிட்டு இருக்க. உன் அப்பாவை பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்ன என்ன கதை சொல்லணுமா? உன் அப்பா கதை சொல்றதுல ரொம்ப ஃபேமஸான ஆளு. என்னங்க, உங்க பிள்ளைக்கு கதை கேட்கணுமா? ஒரு கதை சொல்லுங்க. எங்க பேசாம வண்டியை ஓட்டுங்க. இப்ப கதை சொல்றியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. எனக்கு இல்லப்பா, என் வயித்துல இருக்க உன் குழந்தை தான் கேக்குது, சொல்லு. நீ சொல்றியா இல்ல பிரேக்ல இருந்து கால் எடுக்கவா? சொல்றேன். பாரத தேசத்தின் தெற்கு திசையில் இடையன் ஒருவன் கொண்டிருக்கும், நடு இரவில் மாட்டிக்கிட்ட பசுவை பற்றின கதை இது. பறந்து விரிந்த மரத்து நிழலில் அமர்ந்திருக்கும் இடையன் ஒருவன், கங்கை வா வா கௌரி நீ வா, வந்து உதவ கேட்கிறான். இது கதை இல்ல, என்னோட விதி. இங்க எதுக்காக நிறுத்துறீங்க? வா 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 வா, தூக்கு தூக்கு தூக்கு. என்னங்க? சீக்கிரம் தூக்கு. எதுங்க? யாராவது பார்க்க போறாங்க, சீக்கிரம் எதுங்க தூக்கணும்? என்னங்க நீங்க? காலையில இருந்து எனக்கு புளி சாப்பிடணும் போல இருந்துச்சு. கர்ப்பிணியோட ஆசையை தீர்த்து வைக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். அங்க பாரு, மாங்காய் எவ்வளவு சூப்பரா காய்ச்சிருக்கு பாரு. தூக்கு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அட போங்க, நான் போய் உங்க கார்ல வெயிட் பண்றேன். ப்ளீஸ் தூக்கு. விடுங்க. இப்ப கத்த போறேன் பாரு. தூக்கி தொலைறேன். இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன? மாங்காவை சாப்பிடணும்னா உப்பு வேணும்ல, யார் வீட்லயாவது போய் உப்பு வாங்கிட்டு வா. ஐயா போமா. சரி ஓகே போ, நான் உங்க வீட்டுக்கு வரேன். உன் அம்மா கிட்ட கேக்குறேன், அத்தை அத்தை உங்க பையன் என் வயித்துல பாப்பாவை கொடுத்துட்டா, மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு உப்பு கொடுங்கன்னு. அப்புறம் அவங்களே கொடுப்பாங்க. எந்த வீட்டுல கேக்கட்டும்? என்னப்பா? அங்கிள் கொஞ்சம் உப்பு வேணும். ஆண்டி வீட்டுல இல்லப்பா, கிளம்பு.